ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸி மெத்தடில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து டின்னர் ரெசிபியாக கூட நீங்கள் சாப்பிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 கப்பு ரவையை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து 1/2 கப்பு வந்து தயிர் சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 கப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். அடுத்தது உப்பு சேர்த்தாச்சு. 1/2 கப்பு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அப்போ வந்து கொஞ்சம் திக் பதம் வந்துடும். மறுபடியும் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சாச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்தாச்சு. 1/2 டீஸ்பூன் சீரகம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நான் 250 கிராம் வந்து உருளைக்கிழங்க குக்கரில் வேக வச்சு எடுத்து மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்து செஞ்சிடலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்க சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா பொருட்கள் வந்து போடுற வீடியோ கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, அதனால தான் வந்து நான் அப்படியே சொல்கிறேன். இப்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து இந்த மாதிரி மேஷ் பண்ணி விடலாம். இந்த மிளகாய் நெடிலாம் போயிடும். இப்போ ஃபைனலாக வந்து கொத்தமல்லியை தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் வந்து ஆறட்டோன்னு மாற்றிடலாம். அடுத்ததாக மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். சப்போஸ் நீங்கள் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க, கரெக்டாக வந்துடும். மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் தவா வச்சுட்டேன் அடுப்பில். இப்போ ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அப்போ வந்து நல்லா சாஃப்டாக வரும். இதில் 1 டீஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கரண்டி அளவு தோசைக்கல்லில் மாவை சேர்க்கலாம். இதுக்கு நடுவில் நம்ம வந்து வடை மாதிரி தட்டி மசாலாவை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஒரு அழுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் உள்ளுக்கு போயிடும். இப்போ அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து மாவு ஃபில் பண்ணுங்கள், மசாலா தெரியாத மாதிரி. இப்போ கொஞ்சம் மேடாக இருக்க மாதிரி இருக்கும். திருப்பி போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே நல்லா அமுங்கி நல்லா சூப்பராக வந்துடும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அடுத்ததாக இப்போ திருப்பி போட்டுடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தோசை. பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, புதினா சட்னினா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை வெறுமனே கூட நீங்கள் சாப்பிட்லாம், எந்த சைடிஷுமே வேணாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.